நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 20ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, அவிட்ட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் 7:35க்கு மேல் கடகராசிக்கு உரியது. அதுவரை மிதுன ராசி தான். 7:35 காலை. ராகு காலம் இன்னைக்கு சாயங்காலம் 3லிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9லிருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30, 10:30லிருந்து 11:30, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 மணி வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பல்ப்பு கலர் அல்லது டபுள் கலர், அதாவது ஜீன்ஸ் பேண்ட் கலரு டார்க் அண்ட் ஷேடோ வருது இல்லையா, அதை தவிர்க்கவும். சாப்பிடக்கூடியது என்னன்னா டால், அதாவது தோரம்பருப்பு செஞ்சு சாம்பாராக இருக்கட்டும் அல்லது பருப்பு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த ஜோதிட பாடத்தில் நம்ம சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வீடு, நிலம், வாகன யோகத்தை பெற்றவராக இருப்பார்கள். அவங்களுக்கு வீடு, வாகன, நிலங்கிறது அமைந்து விடும். புத்திர புத்திரிகளின் துன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. யார்? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பிள்ளைகள், குழந்தைகள். இவர் சத்துருக்களை வெல்லும் சாமர்த்தியம் உடையவர். பிள்ளைகளால் தான் பிரச்சனை, எதிரிகளை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவராகத்தான் இருப்பார். இவர் அழகும் அங்கலட்சணமும் பொருந்திய மனதை மணப்பார். இவரோட வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகானவங்களாக, சாமுத்திரிக லட்சணம்படி நல்ல ஸ்ட்ரக்சர், நல்ல அமைப்பு, வடிவழகு உடையவராக இருப்பார். இல்லறம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும். பூர்வீக ஆதாயம் உண்டு. நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று பெற்றோரின் உடல்நலம் நன்றாக இருக்கிறது. நோய் நீங்கி உடல் அபிவிருத்தி அடைகிறது. கணவன் மனைவி உறவு கூட நல்லபடியாகவே இருக்கிறது. மக்களால் தொல்லையும் கவலையும் பணச்செலவும் ஏற்படலாம். தொழிலில் சிற்சில இடையூறுகள் உண்டாகும். குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று தோன்ற போகிறது. அடுத்து ரிஷபராசி. பெற்றோர்களின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கும். மக்கள் ஆதரவு இருக்காது. மேலதிகாரிகள் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள். கெட்ட பெயர், கடன் தொல்லை ஏற்படக்கூடும். செய்தொழிலில் இடையூறுகள் ஏற்படுகின்றன. அதே சமயம் ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து மிதுன ராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்பு ஏற்படும். செய்தொழிலில் அதிக நன்மை உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதுவிதமான தொழில் ஒன்றை மேற்கொள்ள நேரிடும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. பொருள் வரவு வருவது மட்டுமில்லாமல் சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்படுகிறது. புது மனை வாங்கலாம். புதிய நகைகள், புத்தாடைகள் வாங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் விவகாரங்கள் கைகூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் சற்று மந்த நிலை நிலவுகிறது. மேலதிகாரிகள் உதவியோ ஆதரவோ கிடைக்கப் போவதில்லை. கவலை, அமைதியின்மை, வீணலைச்சல் முதலியவை சம்பவிக்கும். சொத்து விற்பனையில் நஷ்டமே ஏற்படும். கணவன் மனைவி ஒன்றுதான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து கன்னிராசி. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு கிடைக்கும். முன்பு தடைபட்ட காரியங்கள்
இப்பொழுது ஒரு குறையுமின்றி கைகூடி வரும். அதிக அந்த கைகூடி வரக்கூடிய தொழிலில் நல்ல ஆதாயமும் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும். உறவினரின் உதவி கிடைத்து வரும். அடுத்து துளாராசி. எப்போதும் இல்லாத ஒரு துணிவு இப்போது உண்டாகிறது. முன்கோபம் காரணமாக நெருங்கிய நண்பர்களிடம் கூட விரோதமான போக்கே உண்டாகப் போகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் அதிக நன்மை அடைவதில்லை, தராது. ஸோ அதிலிருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. தீய எண்ணம் ஏற்பட்டு அதனால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கும். அடுத்து விருச்சிகம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்கப் போகின்றது. வீடு நிலம் சொத்து சுகம் கிட்டும். விருந்துகள் நடத்தவும் விருந்துகளை அனுபவிக்கவும் வேண்டி வருகிறது. அடுத்து தனுசு ராசி. மனைவி மக்களால் தொல்லை ஏற்படுகின்றது. அதனால் வீண் மனத்தாங்கல் ஏற்படுகின்றது. இடம் விட்டு இடம் மாற நேரிடலாம். தீயவர்களின் நட்பும் தீய காரியங்கள் மனத்தை ஈடுபடுத்தலும் அதனால் பொருள் விரயமும் ஏற்படுவோம். பிற மாதர் சேர்க்கை உண்டாகலாம், எச்சரிக்கையாக இருங்கள். போலி வாழ்வில் மனம் ஈடுபடும். அடுத்து மகர ராசி. தனதானிய விருத்தி உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் உதவி புரிவராக இருக்கின்றனர். பணவரவு நன்றாக இருக்கின்றது. தாய் வழியில் சொத்து சுகம் கிடைக்கும். புது நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் நன்மையும் விளையும். மனமகிழ்ச்சிக்காக பணம் செலவாகும். வெளியூர் பிரயாணங்களால் நன்மை ஏற்படும். அடுத்து கும்பராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பணவரவு உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. வீண் அலைச்சலும் வெளியூர் பிரயாணமும் பணவிரயமும் எதிர்பாராத நிகழ்ச்சிகளால் பொருள் இழப்பும் நிகழும். அடுத்து மீனராசி. பெற்றோர்களின் உடல்நிலையில் பாதிப்பு தெரிகிறது. ஆனாலும் தீமைகள் எதுவும் ஏற்பட்டு விடாது. கவலைகள் அதிகரித்தாலும் மனைவி மக்கள் காரணமாக அவை மறைந்து மகிழ்ச்சி உண்டாகின்றது. பணத்தட்டுப்பாடு கஷ்டமும் பணத்தட்டுப்பாடும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியால் குறைகின்றது. மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.